வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்து வருகின்றது. அடுத்த 4 மணி நேரத்துக்கு இது இலங்கை மற்றும் தென் தமிழக கடற்கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மழை வாய்ப்பை பொறுத்தவரை டிசம்பர் 10ஆம் தேதி தமிழக கடலோர மாவட்டங்களில், அதாவது நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் புதுச்சேரி, மயிலாடுதுறை, சீர்காழி, அதாவது வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும். லேசான மழை முதல் மிதமான மழை தொடங்கும். டிசம்பர் 11ஆம் தேதி இரவு முதல் டிசம்பர் 14ஆம் தேதி இடப்பட்ட பகுதிகளில் டிசம்பர் 11 வடகடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும். டிசம்பர் 11ஆம் தேதி இரவு முதல் மழை தீவிரமடையும். டிசம்பர் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டிசம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதி தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள பகுதியில் கனமழை பெய்யும். டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தமிழக உள் மாவட்டங்கள் பரவலான மழை பெய்ய வாய்ப்பு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழகம் முழுவதும் நல்ல மழை பெய்யும். டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப சர்க்கிள் படம் காற்று குவிதல் நம் இலங்கை மற்றும் வடகடலோர பகுதி மற்றும் தென் கடலோர பகுதி நீடித்து வருகின்றது. தற்போது அந்த சுழற்சியானது சற்று கீழே இறங்கி, அதாவது மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி கடல் பகுதியில் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது 14ஆம் தேதி அல்லது அந்த 15ஆம் தேதி வாக்கில். அதன் காரணமாக தொடர்ந்து மழை 14ஆம் தேதி இரவு வரை மழை தொடர்ந்து பெய்யும். அந்த சுழற்சி பார்த்தா தெரியும். ஸோ பாருங்கள், அந்த காற்று சுழலுது. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்துச்சு காற்று. இப்போ பாருங்கள், அது வட இலங்கை ஏறி தென் தமிழக கடற்கரை வழியாக வந்து அது இப்போ இருக்கிற இது பார்த்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்படி ஏறி இப்படி இறங்குது. இப்படி ஏறும்போது இந்த இடம் ஃபுல்லாக மழை பெய்யும். அது பேக் இப்படி இறங்கும்போது இப்போ ஆன்டிகிளாக்ஸில் பார்க்கும்போது இந்த கடல் மேகங்கள் எல்லாமே இந்த இடத்துல மழை அதிகமாக கொடுக்கும். பொதுவாக மன்னார் வளைகுடா இருந்துச்சுன்னா இந்த நாகப்பட்டினத்துலேருந்து இந்த கன்னியாகுமரி இடப்பட்ட பகுதி முழுவதுமே நல்ல மழை ஸ்கோர் போகணும், நல்ல மழை பெய்யும். ஸோ அப்படி தான் இது சுழற்சி. இப்போ இங்கே இறங்குறதுனால ஆன்டிகிளாக்ஸில் ஈரப்பதெல்லாம் இப்படி கொண்டு வரும். ஏன்னா பாருங்கள், காற்று ஈரப்பதம் ஃபுல்லாக கீழே கொண்டு வரும். அப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல மழை பெய்யும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்துச்சு, இலங்கை கிட்ட இருந்துச்சு, அப்புறம் இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இப்படி ஏறுது. இப்படி ஏறும்போது இங்கே மழை பெய்யும். ஏன்னா ஆன்டிகிளாக்ஸில் இப்படி மழை பெய்யும். அது ஃபர்தராக இப்படி வரும்போது உள் மாவட்டங்கள் மழை பெய்யும். அதே மன்னார் வளைகுடாவில் இறங்கும்போது ஒட்டுமொத்த தமிழகமும் மழை பெய்யும். தென் கடலோர மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி பாருங்கள், இந்த இடத்துல, அதாவது நம்ம கன்னியாகுமரி ஒட்டியுள்ள பகுதியில் அந்த மன்னார் வளைகுடா ஒட்டியுள்ள பகுதியில் இறங்குது. அதனால தான் 13ஆம் தேதி டிசம்பர் 11 நைட்லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஃபோர்காஸ்ட் படி கனமழை முதல் மிக கனமழையும் டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதியில் ஒரு சில இடங்கள் அதிக கனமழையும் கொடுத்துருக்கோம். மீனவர்களுக்கான வானிலையை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.